கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளியாக்கும் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலை அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறீங்க. அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். கலாத்தியர் 4 அதிகாரம் 6 முதல் 10 ஆகிய வசனங்கள். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது சில குடும்பத்திலே திருமண நாள் வரும். அப்போ இல்லை பிள்ளைகளுக்கு திருமண காரியத்துக்காக பேசிட்டு இருப்பாங்க. பாஸ்டர்கிட்ட போய் எந்த நாளில் திருமணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. இவங்களாம் கேலண்டரில் பார்ப்பாங்க. அதில் ஒரு நல்ல நாள் போட்டிருக்கோம், அதில் ஒரு நல்ல டைம் போட்டிருக்கோம். அதை உடனே அவங்க வீட்டிலே பேசி முடிச்சிருவாங்க. ஏன்னா வீட்டில் பேசி முடிக்கும்போது கொஞ்சம் நகை பணம்லாம் வச்சு பேசி முடிப்பாங்க. அந்த நேரத்தில் ஃபேமிலியாக பேசி முடிச்சிருவாங்க. ஆனால் கடைசி ஸ்டேஜில் பார்த்தா பாஸ்டர் வந்து நிற்பாங்க. நாங்கள் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு வந்து மேரேஜ் முடிச்சு வைங்க அப்படிம்பாங்க. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கு. 24 மணி நேரமும் ஜீவ சுவாசத்தை தந்த தேவனுக்கு நாம் சாட்சியாக வாழ்றதுக்கு நம்ம கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காலையில் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சுவாசம் இருந்தாதான் நம்ம பேச முடியும். இவ்வளவுதான் நம் நிலைமை. நிறைய குடும்பத்துல என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நல்ல நேரத்துல செஞ்சா சரியா போயிடும், நல்ல நாள்ல செஞ்சா சரியா போயிடும், இந்த நாள் கெட்ட நாள், அந்த நாள் நல்ல நாள் சொல்லி நிறைய சிந்தனைகளை யோசித்துட்டு இருப்பாங்க. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள செய்தியை நம்ம தியானிக்கும் போது நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது, ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நிறைய காரியங்கள் செஞ்சிருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பாக கூட இப்போ நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, பழைய சடங்காச்சாரங்கள், பழைய காரியங்கள், அந்த பழைய விக்கிர வழிபாட்டுள்ள பழைய காரியங்கள், பழைய தொடர்பு, பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய சுபாவங்கள். ஒரு 4 பேர் 10 பேர் சேர்ந்து பேசும்போது இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு உடனே அப்படி செஞ்சிருவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும் போது ஒரு மனுஷன் நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு அங்க இருக்காது. கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியில வந்துடுறாங்க. கர்த்தருடைய மகிமையை விட்டு வெளியில வந்துடுறாங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்கு அப்படின்னா, சுயமா எடுக்கக்கூடிய நிறைய முடிவுல நிறைய ஆபத்துகள், நிறைய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிடுறாங்க. என் வாழ்க்கையில நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன்.
இருந்தாலும் சத்தியத்தின்படி பேசும்போது நிறைய பிரயோஜனமா இருக்கும். நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்க. தேவனுடைய ஆலோசனை இல்லாத இடத்திலே அந்தகார இருளிலே கட்டப்பட்டுருவாங்க. அங்க தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. சாபத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க, இருளில் தள்ளப்பட்டிருக்காங்க, பலவீனத்துல சிக்கி கொள்றாங்க. இதெல்லாம் ஏன் காலையில சொல்ல வேண்டியது அப்படின்னா, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்ப என்னைய நான் சொன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய குடும்பத்துல தினந்தோறும் கேக்குறீங்க. நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரேன். அதுக்கு முன்பாக உலகத்துக்குள்ள சராசரி ஒரு மனுஷன், எனக்கு தெரிந்த ஒரு நபர், விக்கிர வழிபாடுல உள்ள ஒரு நபர். அந்த மனுஷன்ட்ட நான் பல வருஷமா பழகினேன். கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் கூட அந்த மனுஷன்ட்ட கொடுத்துருக்கேன். விக்கிரத்துக்கு நிறைய காரியங்களுக்கு கொடுத்துருக்கேன். மாந்திரிகம் இப்படி நிறைய காரியங்கள் கொடுத்துருக்கேன். அப்படிலாம் இருக்கும்போது தேவனை அறியாமல் இருந்த போது என்று எழுத போட்டிருக்கு. சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளா இருந்தீர்கள். நான் பிசாசுக்கு அடிமையா இருந்தேன்ப்பா, விக்கிரத்துக்கு அடிமையா இருந்தேன், மனுஷனுக்கு அடிமையா இருந்துட்டேன். ஆனா சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போனா கூட நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. என்னோட வாழ்க்கையில அரை கோடியை அழிச்சிட்டு நடு ரோட்ல வந்து நின்னேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா, விக்கிரத்துக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ வேற தேசத்துல தூக்கி வீசிடுவாராம். அவ்வளவு பெரிய தண்டனை எழுதி வச்சிருக்காரு. என் வாழ்க்கையில நான் செஞ்சிருக்கேன். அதே போல வேற தேசத்துல தூக்கி வீசப்பட்டேன். அப்புறம் அங்கிருந்து பாசிங் போட்டு ஜெபம் பண்ணி மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்தேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளா இருந்தீர்கள். என் வாழ்க்கையில நான் அடிமையா இருந்தேன், அதனால நான் சொல்ல முடியும். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, இப்போ எனக்கு இயேசுவை பத்தி தெரியும், பிதா குமாரன் பரிசுத்தாவியை பத்தி தெரியும். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க, அதுல 2 விதமா சொல்றாரு. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க. இப்ப நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கேன், ஐயரோல் பேசும்போது கேட்கிறேன், பாஸ்டர் பேசும்போது கேட்கிறேன், ஆவிக்குரிய நிறைய இடத்துல நான் போய் சபையில நான் கலந்து கொள்றேன், எனக்கு நிறைய காரியம் கற்றுக்கிறாங்க, அது எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொள்றேன். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க. இப்ப ஆன்லைன் மூலியமா நிறைய பிரசங்கம் வருது, நிறைய குடும்பத்துல கேட்குறீங்க. இப்ப நீங்க தேவனை அறிந்து கொள்றீங்க. அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க. 2 விதமான காரியம் இருக்கு. பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நிறைய தவறான காரியங்கள், நிறைய பாவ பழக்க வழக்கங்கள், நிறைய அடிமைகள், நிறைய காரியத்துல அடிமையா இருப்பாங்க. ஒரு பையன் ஜெபிக்க வரும்போது சொன்னான், அண்ணா எனக்கு 30 வயசு ஆகுதுனே, நான் குடும்பத்துல எங்க நிறைய சம்பாதிச்சு கொடுத்தேன், வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், என்னால் கட்ட முடியல, எனக்கு இன்னும் கல்யாணம் முடியல. எனக்கு அந்த வருத்தத்துல நான் இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா உங்க செய்தி கேட்டதுக்கு அப்புறம் நான் தண்ணி அடிக்கிறது இல்லை. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். காலையில அதிகாலையில் நீங்க போட்ட உடனே நான் செய்தி கேட்கிறேன். நான் நைட்டு படுக்கும்போது கேட்கிறேன். உங்களோட செய்தியை நான் அதிகமா கேட்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைச்சிருக்கு. ஆனாலும் என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பாரம் இருக்குனே அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஜெபம் பண்ணேன். மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புறது எப்படி? அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் நற்கன் எடுக்கிறாங்க, சில குடும்பத்துல சிகரெட் அடிக்க போயிருந்தாங்க, சில குடும்பத்துல தண்ணி அடிக்க போயிருந்தாங்க, சில குடும்பத்துல பாவ வாழ்க்கையில போயிருந்தாங்க, சில வீட்டுல திங்கக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரையும் நல்ல நாடகம் பார்க்கறது, நல்ல படம் பார்க்கறது, நல்ல கேம் விளையாடுறது, அப்புறம் பரிசுத்தவன்களை தப்பா பேசுறது, இப்படி ஏகப்பட்ட காரியம் நடக்கும். இது எல்லாமே மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புறது எப்படி? பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், இந்த ஜென்ம சுபாவங்கள், மறுபடியும் விக்கிறதுல போய் அப்படி லைட்டா போயிட்டு வர்றது. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேயும் வருவாங்க அங்கேயும் போவாங்க, 2 பக்கம் கால் எடுத்து வைப்பாங்க. அப்படியும் சில குடும்பம் இருக்கு. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கு.
அப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட சில குடும்பத்துல இப்படியும் இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அவரை அப்பா பிதாவின்னு சொல்லி கூப்பிட இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சோ தேவனுடைய குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கு. குமாரனுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சோ அதே ஆவியை நமக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். இப்ப நம்ம பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவை என்று நம்ம கூப்பிடுறோம். குமாரனுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சோ அதே ஆவியை நமக்குள்ள அனுப்பி இருக்கிறார். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று எழுதப்பட்டது. அனுப்பினார்னா ப்ராசஸ் முடிஞ்சிட்டு, அனுப்பி முடிச்சிட்டார். மாம்சமான யாவருக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுகின்றனர்ல. நமக்கு இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தேற்றவாளன் அனுப்புவேன்னு சொல்லி சொன்னார். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல், அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும். என் இருதயத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவியை தந்துட்டாரு, இனி நீ அடிமையாயிராமல். இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன காணப்படுது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுபவம் இருக்கு, ஞானசம் எடுத்த அனுபவம் இருக்கு, காலையில நைட்டு ஜெபிக்கிற அனுபவமும் இருக்கு, வேதத்தை தியானிக்கிற அனுபவம் இருக்கு, நல்ல பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியமும் இருக்கு, நல்ல சர்ச்சைக்கு போற அநேக காரியங்கள் அநேக அனுபவங்களும் இருக்கு. ஆனால் அந்த வேடம் ரொம்ப முக்கியம். பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள் எதுவும் தொடருதா, அதை நம்ம தான் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஆகையால் இனி நீ அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறாய். நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய ஆவியை நமக்கு தந்திருக்காரு. அதனாலதான் அப்பா பிதான்னு சொல்லி நம்ம தைரியமா கூப்பிட்டு இருக்கோம். இனி நீ அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமா தேவன சுதந்திரமா இருக்கிறாய். குமாரனுடைய ஆவியை நமக்கு தந்துட்டாரு. அப்பா பிதான்னு சொல்லி கூப்பிட நமக்கு அந்த கிருபையை தந்துட்டாரு. இழந்து போன மகிமையை தந்துட்டாரு. இழந்து போன சமாதானம் தந்துட்டாரு. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவனுடைய பாதுகாவலை இழந்து போயிருந்தான். அதை மறுபடியும் நமக்கு தந்திருக்காரு. பாவம் செய்யும் போது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருது. தேவனுடைய தொடர்பை இழந்து போயிருந்தான். தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போயிட்டான். நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் இல்லாம போயிட்டு இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே தேவ பிரசனம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, தேவ மகிமை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லா யோசித்து பார்ப்போமே. தேவனோடு பேசக்கூடிய கிருபையை நமக்கு மறுபடியும் மீட்டு தந்திருக்காரு. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம மறுபடியும் தேவனோடு பேசுறோம். தேவனோடு பேசக்கூடிய கிருபையை நமக்கு மறுபடியும் தந்திருக்காரு. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டான். தேவனோடு பேசக்கூடிய கிருபை இழந்து போயிட்டான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவனோடு பேசக்கூடிய கிருபை நமக்கு மறுபடியும் தந்திருக்காரு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிள்ளை வளரணும் அப்படின்னா முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், தேவனோடு தொடர்பு கொள்ளணும், தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். எத்தனையோ காரியங்கள் இருக்கு. சரி, காலையில நாங்க வேலைக்கு போறோம், நாங்க ஜெபிக்கிறோம், எல்லாம் கேட்கிறோம், கரெக்ட் தான். உங்க கையில நீங்க பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? ஏன்னா என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம ஒரு 50-55 லட்சம் காணாம போயிட்டு, 1/2 கோடி காணாம போயிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமா அப்படி லைட்டா யோசிச்சு பார்த்து எங்கடா போச்சு. அப்புறம் தேட ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசித்தா வேதம் ஃபுல்லா சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் வாழ்ந்த வாழ்க்கை ஃபுல்லாவே பொய்யான ஒரு வாழ்க்கை. அப்ப நான் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட பாவத்தை மன்னித்து அந்நிய பாசை தந்தார், வரங்களை தந்தார், கனிகளை தந்தார். அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க பல மணி நேரம் வேதத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பித்தேன். நிறைய குடும்பத்திலே மாசக்கணக்கா வருஷ கணக்கா பைபிள் வாசிக்காம இருக்கிறீங்க. ஒரு வேதனையான காரியம். கிறிஸ்துமஸுக்கு இல்லை புது வருஷத்துக்கு இல்லைன்னா சர்ச்சில் ஏதாவது ஒரு பண்டிகை அப்படின்னா கரெக்டாக சர்ச்சில் போய் முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லை, அவங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லை. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை இதயத்தில் அனுப்பினார். நம்ம இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை நமக்கு அனுப்பியிருக்கிறார். குமாரனுடைய ஆவியை அனுப்பியிருக்கிறார்.
அதனால நம்ம எல்லாருமே விசேஷமான பிள்ளைகள் தான். அவருடைய பிள்ளைகள் விசேஷமான பிள்ளைகள். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு மறுபடியும் நாள் பார்ப்பேன், மாதம் பார்ப்பேன், காலம் பார்ப்பேன், வருஷம் பார்ப்பேன் அப்படின்னா பழைய அடிமைக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. ஒரு காலத்துல நான் தேவனை அறியாம இருந்தேன், அப்ப நான் அப்படி வாழ்ந்துட்டேன். இப்ப என்னோட வாழ்க்கையில நான் தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ்றேன்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. என்னோட பாவத்தை மன்னிக்கிறார், என்னோட அக்கிரமத்தை மன்னிக்கிறார், என்னோட தலைமுறை சாபத்தை மன்னிக்கிறார். எவ்வளோ ஆசீர்வாதம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் காலில் தூங்கி எந்திரிச்சு உயிரோட இருக்கிறான் அப்படின்னாலே ஜீவ சுவாச தந்திருக்காரு. அதனாலதான் ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான். அப்படி இல்லைன்னா இல்லை அப்படின்றாங்க, அந்த ஆளு போயிட்டாங்க அப்படின்றாங்க. இவ்வளவுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில. காலை வேளையில இணைந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரே செய்தி தான். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயத்தில் அனுப்பினார். என் இதயத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவியை தந்திருக்கிறார். அவரை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்றேன், அதுதான் முக்கியம். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்றார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை அதிகமா தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ குறை இருந்துச்சுப்பா. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் கூட பேசுவார். நான் அதனால சந்தோஷமா வேதத்தை தியானிக்கும் போது என்னெல்லாம் மிஸ்டேக் சொல்லி நான் ரொம்ப ஆழமா தியானிக்கும் போது என் கூட பேசும்போது நான் மனம் திரும்ப ஆரம்பிச்சிடுவேன். இல்லைன்னா கண்ணீரோட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தேன். இதை ஏன் காலையில் இவ்வளவு நேரம் பேசுறேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கீங்க, தேவன் துக்கப்படுவார். அதனால கொஞ்ச நேரம் டயத்தை ஒதுக்கி பைபிள் வாசிங்க. காலையிலையும் வாசிங்க, நைட்டும் வாசிங்க. செல்போன்லாம் குறைய பாருங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம், அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. எங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க. அதிகாலவெல்ல தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா எத்தனையோ குடும்பத்துல இணைந்து இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களுக்கு ஜீவனை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உயிர் பிச்சை தந்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. நாங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், மகிமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன், சகல அதிகாரம் உள்ள தேவன், உன்னதமான தேவன், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், நித்திய ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். உங்கள் நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் கர்த்தராகிய இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். காலை வேளையிலே நாங்க வேதத்தை தியானிக்கும் போது எங்க இருதயத்துக்குள்ள குமாரனுடைய ஆவியை தந்திருக்கிறீங்கப்பா. எங்களை எவ்வளவு பெஸ்டா வச்சிருக்கிறீங்க. எங்களை எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கிறீங்க. எங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க. எங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறீங்க. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டீங்க. இன்றும் பிதாவிடத்துல பரிந்து பேசுறீங்க. நித்திய ஜீவன் தருவேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க. எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக மாற்றிருக்கீங்க. உங்க பிள்ளையாக மாற்றிருக்கீங்க. எங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றிருக்கீங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ உங்க பிள்ளைகள் உங்க ரத்தத்தினால கழுவி சுத்தி எறிங்க. இன்னைக்குள்ள நாள்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சாஷ்டாங்கமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும்பா. எங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும்பா. முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீங்க. இவ்வளவு நேரம் செய்தி கேட்டாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துல கவலைகள், துக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தேவைகள், எத்தனையோ காரியங்கள், பல பிரச்சனைக்கு நடுவில் கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. நிறைய குடும்பத்துல கடன் நிமித்தமா வாழ்வதா மரிப்பதா அந்த அளவுக்கு பிரச்சனைகள குடும்பம் உண்டு. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்தாலே போதும்பா. எங்க வாழ்க்கையில மொத்த பிரச்சனையும் மாறிடும். உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேணும்பா.
ஒரு மலையே உருகிருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குப்பா. உங்களுடைய பிரசனத்துல உங்க கிருபை தாங்கலப்பா. இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க வெளிப்பட்டவரே, இறங்கி வாங்க அப்பா, இறங்கி வாங்கப்பா. எங்க மேல கிருபையா இருங்கப்பா, எங்க மேல இரக்கமா இருங்கப்பா. நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போன பிள்ளைகள் தானப்பா. எங்களை மன்னிப்பீங்களா? என்னுடைய குறைகளை மன்னிப்பீங்களா? சில குடும்பத்துலலாம் எப்ப பார்த்தாலும் நாடகம் பார்க்குறது, எப்ப பார்த்தாலும் படம் பார்க்குறது, எப்ப பார்த்தாலும் செல்போன்லயே மூழ்கி கிடக்குறது. அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பீங்களா? அவங்களோட அக்கிரமத்தை எல்லாம் மன்னிப்பீங்களா? சில குடும்பத்துல விக்கிரக வழிபாடுல இருக்காங்க, நாள் பார்க்குறாங்க, மாதம் பார்க்குறாங்க, எத்தனையோ காரியங்கள், அதெல்லாம் மன்னிப்பீங்களாப்பா? சில குடும்பத்துல விக்கிரக வழிபாடுகளை போயிட்டாங்க, மாந்திரியத்துல போயிட்டாங்க, பில்லி சுனியத்துல போயிட்டாங்க, பாவ அடிமையில, விபச்சாரத்துல, போதை காரியங்கள், பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பம்லாம் ரட்சிக்கப்படணும்ப்பா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம். அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திங்கப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. உண்மை துதிக்கணும், சொல்கிறோம்ப்பா. உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தினால் முழுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசுறீங்க. அவங்களோட அப்பத்தையும் தண்ணீர் ஆசுறீங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசுறீங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணவு சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து சம்பூர்ணமாக ஆசிரியங்க. சில குடும்பத்திலே இயேசுவை நான் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், ஆனா என் கையில பைபிள் இல்லை, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, ஆனாலும் உங்க செய்தி நான் ஆன்லைன் மூலியமா கேட்கறேன்னு சொல்லி சில குடும்பத்துல ரகசிய விசுவாசியா இருக்காங்கப்பா. நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. ஒருவரும் கெட்டு போது அப்பா பிதாவின் சித்தம் அல்ல, எல்லாரும் மனம் திரும்பணும். கெட்டு போனதை மீட்டெடுக்க தேவகுமாரன வெளிப்பட்டவரே, உம்மை அழைக்கிறோம், உம்மை அழைக்கிறோம், உம்மை அழைக்கிறோம். எங்க வாழ்க்கையில எத்தனையோ மிஸ்டேக்ப்பா, எத்தனையோ மிஸ்டேக். மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க, மன்னிங்க. நீங்க மன்னிச்சா மட்டும்தான் நாங்க உயிரோட வாழ முடியும். நீங்க மன்னிச்சீங்கன்னா மட்டும்தான் எங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க மன்னிச்சா மட்டும்தான் எங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் கிடைக்கும். உங்க ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. கண்ணில் உள்ள பாவம், சிந்தனையில் உள்ள பாவம், இதயத்தில் உள்ள பாவம், நினைவு, கத்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த இடத்துல நாங்க விழுந்து போய் எடுக்கிறோமோ உமக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளுக்கு மறுபடியும் இரக்கத்தை காண்பீங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், சந்தோஷம் வேணும், மன மகிழ்ச்சி வேணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும். அது கர்த்தர் மட்டும்தான் கட்டளையிட முடியும். கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இந்த நாளின் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்களே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்கப்பா, ஜெபிக்க சொன்னாங்கப்பா, அந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்கப்பா. அவன் உள்ளத்துல என்னென்ன பாரம் இருக்கும், பாரத்தை எல்லாம் நிற்குதுங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டாடுகிற அப்போ உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பையனை கர்த்தர் கரம் தொட்டு ஆசிர்வதிக்கணும். உங்க பிள்ளைகளோட சிரசு மேலே அப்போ உங்களுடைய கரத்தை வைங்கப்பா. 1000 மடங்கு ஆசிர்வதிங்கப்பா. பிள்ளைகள் பள்ளிக்கு பெருகட்டும். சில குடும்பத்துல திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தரே கரம் தொட்டு ஆசிர்வதிங்க. கற்பத்தினிக்காக ஜெபிக்கிறீங்க, அப்போ அந்த நாள்ல உங்க பிள்ளைகளுக்கு கரம் தொட்டு ஆசிர்வதிங்கப்பா. மாசமா இருக்காங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசிர்வதிங்க. நிறைய குடும்பத்துல தேவைகளோடு இருக்கிறாங்க, தேவைகளோடு இருக்கிறாங்க. இருதயம் ஃபுல்லா கவலை, வேதனை, துக்கம், பிரச்சனை தாங்க முடியல. கர்த்தர் சந்திப்பீங்களாப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திப்பீங்களாப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. நாங்க எங்கெல்லாம் தப்பு பண்றோமோ அது உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து என்று எழுதப்பட்டிருக்கும்.
கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டீங்க, தேவகுமாரனா வெளிப்பட்டீங்க, மனுஷகுமாரனா வெளிப்பட்டீங்க, தாவீதின் குமாரனா வெளிப்பட்டீங்க, யூதருக்கு ராஜா வெளிப்பட்டீங்க. அப்பா உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம், உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உங்களுடைய பாதங்களை தாழ்த்திரோம்ப்பா. உலக ரட்சகரே, தேவாட்டுக்குட்டியானவரே, இறங்கி வாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்த தொட்டு ஆசிரியங்க. நிறைய குடும்பத்துல பாரத்தோடு இருக்கிறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துருங்க. கற்பனை ஆசிரியச்சுங்க, மாசமா இருக்காங்க, தாய்மொழியமாக ஆசிரியங்க, டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, நல்ல குடும்பமா தாங்க. பண ஆசை இல்லாத குடும்பமாக, நகை ஆசை இல்லாத குடும்பமா தாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு இப்ப சந்தோஷமே இல்லப்பா வாழ்க்கையில. சந்தேகம் அடிக்கிறாங்க, தேவையில்லா கெட்ட வார்த்தைகள், விக்கிர வழிபாடுல இருக்காங்க, பாவத்துல இருக்காங்க, விபச்சார அடிமையில இருக்காங்க, போதை காரியத்துல இருக்காங்க, கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், கத்த கிருபை செய்யுங்க. வெளிநாட்டுல எத்தனையோ குடும்பத்துல வேலை பார்க்குறாங்க, சொந்த தேசத்துக்கு போகணும் முடியல, எத்தனையோ தடைகள், கத்தர் மாட்டிட்டாங்க. உங்க பிள்ளைகளோட கத்தர் கூட இருங்க, கத்தர் கூட இருங்க, கத்தர் கூட இருங்க, கத்தர் கூட இருங்க. கத்தருடைய நாம மகிமைப்படுவார். சில குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சை, ஐசியூவில் இருக்காங்க, இன்பெட்டில் இருக்காங்க, ஆக்சிடென்ட் கேஸ். சில குடும்பத்துல மரண தருவாயில இருக்காங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல பல பிரச்சனை நடுவில் இருக்காங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய பாதங்களை தாழ்த்திடும்ப்பா. சில குடும்பத்துலலாம் நிம்மதியே இல்லைப்பா. தினம் தினம் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறாங்கப்பா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, லட்ச லட்சமாக பணம் கட்டியிருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி இருக்குது, டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, தலையில் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், நரம்பு பிரச்சனை, முதுகுல ஆப்ரேஷன், கால் ஆப்ரேஷன். சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல பலவீனம், பிளட் கேன்சர், மார்பில் கட்டி, சரீரத்தில் நிறைய இடத்துல அப்பா கேன்சர் பரவிருக்கு, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனையில் இருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கர்ப்பப்பை பிரச்சனை. சில குடும்பத்தில் காய்ச்சல், சளி, இருமல், வைரஸில் பாதிக்கக்கூடிய எத்தனையோ குடும்பத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, கத்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, கத்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல கத்தருக்கா ஊழியம் செஞ்சு ஆசைப்படுறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு வாசல் திறந்துதாங்க. யாரெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறாங்களோ கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. கர்த்தரோட வருகையில நாங்க காணப்படணும், அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு எங்களை கிருபை தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் கர்த்தருக்காக எழும்பி ஊழியம் செய்யட்டும்பா. அந்த கிருபை தாங்க. உமக்காக ஓடணும், அந்த கிருபை தாங்க. அந்த ஆத்மா பாரத்தை தாங்கப்பா. இந்த நாளிலும் நன்மை செய்கிற பிள்ளைகளாக, நன்மை செய்கிற பிள்ளைகளாக, தான தர்மம் செய்கிற பிள்ளைகளாக மாறணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்க. உங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றிடுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிச்சிருங்க. நிறைய குடும்பத்தில் அதிகால வேளையில கடன், ஃபைனான்ஸுக்கு கொடுக்கணும், இஎம்ஐ கொடுக்கணும், குழுவுக்கு பணம் கொடுக்கணும், ஏகப்பட்ட பிரச்சனை. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், நிறைய தேவைகள், நிறைய கமிட்மெண்ட். கணவர் வேலை பார்க்காம இருக்காரு, பையன் வேலைக்கு போகாம இருக்கும், வீட்டில் பணம் இல்லை, நிம்மதி இல்லை, வெளியில வட்டிக்கு வாங்குறாங்கப்பா. இந்த குடும்பத்தெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் வீடு கட்டுறாங்களோ எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட வீடு கட்டி முடிக்காத கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஜீவிகளும் சொந்த வீடு தாங்க, சொந்தமாக ஒரு வண்டி தாங்க, சொந்தமாக உங்களோட தேவைகளெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமாக மாறட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மையம் விடட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். தேவனர்கள் எப்போ மினிஸ்டர்ல கர்த்தரே ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். இரவு போலமா ஜெபிக்கிறோங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை.
கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தினமும் ஜெபிக்கிறோம், கேளுங்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் கேளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. எங்களுடைய ஊழியக்காக தினமும் ஒரு நிமிடமாக ஜெபிங்க. கர்த்தர் எல்லா தேசத்திலும் சுவிசேஷமான பிறகு பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.